Hello guys, welcome back to the Rapid Tamila. இந்த வீடியோல ஹாலிவுட்டோட பெஸ்ட் 5 காமெடி என்டர்டெயின் மூவிஸ் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற 5 மூவிஸுமே தமிழ் டப்ல அவேலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணி இந்த மூவிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கற நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய இந்த மாதிரி டாப் 5 ஹாலிவுட் மூவிஸோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். சோ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி 2022ல ரிலீஸ் ஆன புல்லட் ட்ரெயின். IMDb ல இருந்து இந்த படம் 7.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. பிராட் பிட் தான் இந்த படத்துல ஹீரோவா பண்ணிருக்காரு. படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோ ஒரு பெரிய அசாசின். ஹீரோவுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. அந்த வேலை என்னன்னா, ஜப்பானுடைய டோக்கியோ சிட்டில இருந்து ஒரு புல்லட் ட்ரெயின் கிளம்புது. அந்த ட்ரெயின்ல ஒரு சூட்கேஸ் பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை ஹீரோவை எடுக்க சொல்றாங்க. அந்த பெட்டிக்காக ஹீரோ மாதிரியே இன்னும் அந்த ட்ரெயின்ல ஏகப்பட்ட பேர் காத்துட்டு இருப்பாங்க. இவங்களை எல்லாம் தாண்டி ஹீரோ அந்த பெட்டியை எடுத்தாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. படத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் இந்த படம் போகும். படத்தை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்துருங்க. லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போற பெஸ்ட் மூவி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட். 2019ல ரிலீஸ் ஆன இந்த படம் IMDb ல இருந்து 7.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த படத்துல டிகாப்ரியோ அண்ட் பிராட் பிட் ரெண்டு பேருமே மெயின் ரோல் பண்ணிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, டிகாப்ரியோ டிவி சீரிஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டரா இருக்காரு. அவருக்கான ஸ்டண்ட் மேனா பிராட் பிட் வருவாரு. இவங்களுடைய டிவி சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹாலிவுட்ல என்டர் ஆக ட்ரை பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஹாலிவுட் எப்படி எல்லாம் இருந்துச்சுன்றத பத்தின படம் தான் இந்த படம். படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப சூப்பரா போகும். நல்ல ஒரு என்டர்டெயின் மூவி நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணாம ஒரு தடவை பாத்துருங்க. லிஸ்ட்ல நம்ம தேர்ட் பார்க்க போற மூவி 2021ல ரிலீஸ் ஆன ஃப்ரீ காய். IMDb ல இருந்து இந்த படம் 7.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோ ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டும் ஒருத்தர் இருப்பாரு. ஒரு நாள் ஹீரோ ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சு போயிட்டு அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ரியல் வேர்ல்டுல இல்ல, நம்ம ஒரு கேமிங் குள்ள இருக்கோம்னு தெரிய வருது. இந்த கேமிங் வேர்ல்டுல இருக்கக்கூடிய நிறைய பேரை ரியல் வேர்ல்டுல இருந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவை யாரும் கண்ட்ரோல் பண்ணி ப்ளே பண்ண மாட்டாங்க. ஹீரோ ஒரு டிஃபால்ட்டான ஒரு பிளேயரா இருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த கேமிங் வேர்ல்டுல இன்னும் என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. தரமான ஒரு காமெடி என்டர்டெயின் மூவி. படத்தை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாம ஒரு தடவை பாத்துருங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபோர்த்தா பார்க்க போற மூவி 2023ல ரிலீஸ் ஆன ஹிட்மேன். IMDb ல இருந்து இந்த படத்துக்கு 7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோவுக்கு போலீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஹீரோவுடைய ஒர்க் என்னன்னா, ஹிட்மேன்ன்ற ஒரு ரோல்ல இருந்து கொலைகளை எல்லாம் தடுக்க வேண்டியதுதான் ஹீரோவுடைய வேலை. யாரையாவது கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து ஏன் கொலை பண்றாங்க, எதுக்கு கொலை பண்றாங்கன்ற டீடைல் எல்லாம் விசாரிச்சு அவங்கள பக்காவா போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கிறது தான் நம்ம ஹீரோவுடைய ஒர்க். அப்படி ஒரு நாள் தன்னுடைய கணவரை கொலை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு லேடி வராங்க. அவங்க தான் இந்த படத்தினுடைய ஹீரோயின். அவங்க நம்ம ஹீரோ கிட்ட அவங்கள பத்தின விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஹீரோவுக்கு அவங்க மேல சின்னதா ஒரு கிரஷ் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் போகும். படத்தை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாம ஒரு தடவை பாத்துருங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபிஃப்த்தா பார்க்க போற மூவி 2016ல ரிலீஸ் ஆன சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ். IMDb ல இருந்து இந்த படம் 6.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படத்தினுடைய கதை என்னன்னா, கெல்வின் அப்படின்ற ஒரு நபர் ஒரு பெரிய அத்லட்டா இருக்காரு. அவரை கௌரவப்படுத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய அசம்பிளி ஒன்று ஏற்பாடு பண்றாங்க. இந்த அசம்பிளில பாத்தீங்கன்னா கொஞ்சம் பசங்க ஒன்று சேர்ந்து ஒரு நிர்வாணமா ஒரு நபரை கூப்பிட்டு வந்து அந்த அசம்பிளிக்குள்ள தள்ளி விடுறாங்க. இதை பார்த்ததுமே அந்த அசம்பிளிக்குள்ள இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கெல்வினும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் ஒன்று சேர்ந்து அவரை காப்பாத்துறாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு கெல்வினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஒன்று வருது. அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவரை மீட் பண்ண போறாரு கெல்வின் அவரை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அந்த அசம்பிளிக்குள்ள நிர்வாணமா வந்து விழுந்த நபர் ரொம்ப ஃபிட்டாவும் ரொம்ப ஸ்மார்ட்டாவும் இருப்பாரு. அவரை பார்த்ததும் கெல்வினும் அவரும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் தான் இந்த படத்தோட மீதி கதை. படம் செம்மையான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. படம் முழுக்க காமெடியா கொட்டி வச்சிருப்பாங்க. நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாம ஒரு தடவை படத்தை பாத்துருங்க. சோ அவ்வளவுதான் இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னைக்கு பார்த்த மூவிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன, இந்த மாதிரி இன்னும் வேற என்ன டைப் ஆஃப் மூவிஸ் பத்தி வீடியோ போடலாம்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண கையோட இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி நம்ம சேனலை க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை.